அனைவருக்கும் வணக்கம். வாலஃபி குட் மார்னிங். இது கரூர் செல்வா ஸ்டாக்கு. ஒரு வரி செய்தி. இன்று இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு அரசியல் பார்வை. அதாவது இப்போ புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை உறுப்பினர்களிலேயே மிகச்சிறந்த முறையில் சட்டமன்றத்தில் பேசுனது யாருன்னு கேட்டிங்கன்னா சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். நிறைய பேர் சட்டசபையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய பேச்சு ஒரு சூப்பராக, அதாவது வித்தியாசமாக இருந்தது. வித்தியாசம்னா ரொம்ப தெளிவாக, அழகாக, நிறுத்தி நிதானமாக சாதாரண மக்களுக்கு கூட போய் சேர்கிற அளவுக்கு, அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு அருமையாக பேசியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அருமை. அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள், சட்டசபை உறுப்பினர்கள் எல்லாம் மிகச்சிறந்த முறையில் பேசுவாங்க. அவங்கெல்லாம் நீண்ட காலமாக அரசியல் இருக்கிறாங்க, நீண்ட காலமாக சட்டசபைக்கு வர்றாங்க. ஆனால் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் மிகச்சிறந்த அனுபவம் கொண்ட ஒரு ஒரு உறுப்பினர் மாதிரி பேசுகிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது ஒரே ஒரு சின்ன விஷயம். இப்போது நம்ம மேகதாதுன்னு சொல்கிறோம். மேகதாதுன்னு சொல்கிறோம். ஆனால் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை அந்த கன்னடத்தில் இருக்கிற சொல்ல அப்படியே சொல்லுவாங்க. மேக்கே தாட்டு அப்படிம்பாங்க. மேக்கே தாட்டு அப்படின்னா, மேக்கேனா ஆடு, தாட்டுன்னா தாண்டுறது. அது பெரும்பாலும் அந்த இடத்துக்கு அந்த பேர் மேக்கே தாட்டுன்னு சொல்லி. ஆனால் முதல்ல அந்த கன்னட சொல்ல உச்சரித்தது அவங்க தான். தெளிவாக உச்சரிச்சிருக்காங்க. இது ஏன் அப்படின்னா, ஒரு மொழி பேசும்போது அந்தந்த மொழிக்கு உண்டான ஒரு வார்த்தைகள் பிசுறு இல்லாமல் பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது, எந்த மொழியாக இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது நம்ம தாய்மொழியாக இருக்கிற தமிழில் நம்ம ஏன் அழகாக பேச முடியாது? நம்ம அதை உள்வாங்கி பேசுனா யார் வேணும்னா தெளிவாக பேசலாம். அதுதான் முக்கியம். பேச முடியாமன்னு இல்லை. ஆனால் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி மாதிரி சூப்பராக பேசியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியது. இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த உரையாற்றுகிற உறுப்பினர்களுக்கு சட்டசபையில் அதிகமான நேரத்தை ஒதுக்கி வாய்ப்பு தர வேண்டும் என்பது ஒரு சிறிய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.